சத்தியலிங்கம் குறித்து தமிழரசு கட்சியின் தீர்மானம் மன்னாரில் கடும் எதிர்ப்பு. முதன்முறையாக இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறையும் கல்விமான்கள். புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள அனுர தரப்பு. தமிழர் தரப்புகளுக்கு காத்திருக்கும் பாரிய சவால். தேசிய பட்டியல் ஆசனம் எரிவாயு சிலிண்டருக்குள் இழுபறி. புதிய அரசாங்கத்தால் திணிக்கப்பட போகும் தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட போகும் என்பதனை உணர்ந்து தமிழ் மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இடதுசாரிகளுக்கு என பண்பியல்பு இருக்கின்றது. அவர்கள் தமக்கு ஏற்றவாறு சட்டங்களை மாற்றி தமது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள். இதனை உணர்ந்து கொண்டு தமிழ் தரப்புகள் ஒற்றுமைப்பட வேண்டும். வடக்கையும் கிழக்கையும் பறிகொடுத்துவிட்டு எங்கள் மீது திணிக்கப்பட போகும் தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட போகும் என்பதனை உணர்ந்து கொண்டும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களிலும் அவற்றை தமிழர் தரப்பு பறிகொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இதனை உணர்ந்து தமிழ் தரப்புகள் ஒற்றுமைப்பட வேண்டும். இதனை நாம் அழைப்பாக கூட விடுக்கின்றோம். தேர்தலில் தோற்றுப்போனவன் என இதனை பலர் கூறி நகையாடலாம். அவ்வாறில்லாமல் தமிழ் தலைமைகள் ஒன்றுபட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஆசன மோதல்களை கைவிட்டு தமிழ் தரப்பு ஒன்றிணைய வேண்டும். தேசிய மக்கள் சக்தி வாக்களித்து விட்டீர்கள் என தமிழ் வாக்காளர்களை மலினப்படுத்த விரும்பவில்லை. பொதுக்கட்டமைப்பின் ஊடாக பொது அமைப்புகளில்தான் பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள்தான் உடைத்தார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எமக்கு கிடைத்த இந்த வெற்றி மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும் எனவும், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் ஒன்றிணைந்து எமது நாட்டினை முன்னேற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்றும் வடக்கில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எமக்கு கிடைத்த வெற்றி என்பது மக்களுக்கு கிடைத்த பெரியதொரு வெற்றியாகவே கருதப்பட வேண்டும். ஏனென்றால் இதுவரை காலமும் இருந்த அரசியல்வாதிகள் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருந்த வெறுப்பின் காரணமாகவும் அவர்களது பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாகவும் ஐக்கியத்தை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கையுடனும் மக்கள் இந்த வாக்குகளை பதிவு செய்துள்ளார்கள். இந்த தேர்தலில் நமக்கு பல தொழிற்சங்கங்கள் உதவி செய்திருக்கின்றன. அந்த தொழிற்சங்கங்களுக்கும் மக்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தல் மற்றும் தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடைய யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட பிரபல ஆவா குழுவினர் இருவர் உட்பட 4 பேர் கொழும்பு மட்டக்குழி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தல் ஒன்றுக்கு ஆயத்தமாவது குறித்து தனியால் ஒருவரிடமிருந்து போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையின் போது சந்தேக நபர்கள் இருவரும் கிழக்கின் ஈச்சலம்பற்று மற்றும் தோப்பூர் பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் வடக்கு கிழக்கில் குற்ற செயல்களில் ஈடுபடும் ஆவா குழுவுடன் தொடர்புடையவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஏனைய 2 சந்தேக நபர்களும் அண்மையில் துபாயில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் திருகோணமலையிலிருந்து மட்டக்குழிக்கு ஆவா குழுவின் இந்த 2 உறுப்பினர்களையும் அழைத்து வருமாறு துபாயில் வசிக்கும் ஒருவரினால் அனுப்பப்பட்டவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. அவர்கள் இருவரும் புதுக்குடியிருப்பு மற்றும் கொட்டாஞ்சேனை பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆவார். முன்னதாக குறித்த 2 ஆவா குழு உறுப்பினர்களும் துபாயில் இருப்பவரை டிக்டாக் மூலம் மிரட்டி தகவலும் விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவர்களது தொலைபேசிகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் ஆவா குழுவை சேர்ந்த இந்த இருவரையும் பெண் ஒருவர் மட்டக்குழிக்கு அழைத்து வந்ததாகவும் பின்னர் அவர்கள் தாக்கப்பட்டதாகவும் அந்த தாக்கப்பட்ட காணொலி துபாயில் உள்ளவருக்கு அனுப்புவதற்காக எடுக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் மட்டக்குழி போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நடைபெற்று முடிந்த பொது தேர்தலின் பெறுபேறுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கல்விமான்கள் பலர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். முதன்முறையாக வைத்தியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள், வழக்கறிஞர்கள் ஆகிய துறைசார் வல்லுநர்கள் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அதன்படி தேசிய மக்கள் சக்தியிலிருந்து 15 வைத்தியர்கள் நாடாளுமன்றம் செல்கின்றனர். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து ஆசிரியர்கள் உட்பட அதிபர்கள் 21 பேர் நாடாளுமன்றம் செல்கின்றனர். மேலும் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து 16 வழக்கறிஞர்களும் நாடாளுமன்றம் செல்கின்றனர். இதேவேளை நடந்து முடிந்த பொது தேர்தலில் 10வது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த சென்ற 21 பெண்களில் 19 பேர் தேசிய மக்கள் சக்தியில் இருந்தும் 2 ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணிக்கு கிடைத்த 2 தேசிய பட்டியல் பதவிகளுக்கு யாரை நியமிப்பது என்பதில் இழுபறி நிலை நீடிப்பதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகளின்படி புதிய ஜனநாயக முன்னணிக்கு 2 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகள் கிடைத்துள்ளன. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் நாயகமாக இருந்த ஷர்மிளா பெரேரா ஆகியோரின் பெயர்கள் முன்னணியில் உள்ளன. எனினும் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 2 பதவிகளுக்கு நியமிக்கப்படுபவர்கள் தொடர்பில் இதுவரையில் இறுதி இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய நல்லிணக்கம் குறித்த தெளிவூட்டல் மக்களுக்கு சரிவர வழங்கப்படாமையும் எமது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளுமே கட்சியின் பின்னடைவிற்கு காரணம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். EPDP கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் கட்சியின் யாழ் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் EPDP கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு சிறந்த வலுவூட்டலை தந்துள்ளது. தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்வோம். அத்துடன் இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவிற்கான காரணங்களை கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் சுய விமர்சனம் செய்து திருத்திக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தை நோக்கி இனமும் வலிமையுடன் பயணிக்க தயாராக வேண்டும். மனவலிமையோடு எமக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்க நினைத்திருந்த மக்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தேர்தலுக்கு முன்னர் EPDPக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்களுக்கு அப்பால் தேர்தலுக்கு பின்னரும் வெளியாகின்ற காழ்ப்புணர்வு மற்றும் போலி பிரச்சாரங்கள் குறித்த உண்மைகளை நாடளாவிய ரீதியில் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாய கடமை கட்சியின் செயற்பாட்டாளருக்கு இருக்கின்றது. அலைகள் அடித்தாலும் கார்முகில்கள் சூழ்ந்தாலும் எமது கடும் பயணம் ஒருபோதும் நிற்பதில்லை என்றும் எந்த பின்னடைவுகளும் ஓரடி பின்னால் ஈரடி முன்னால் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தின் 3வது மதிப்பாய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையில் இந்த குழு நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. அதேவேளை குறித்த குழு எதிர்வரும் 23ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து மதிப்பாய்வு தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் யாழ் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டோ ராணுவ பயிற்சி முகாமில் 500க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் சிலருக்கு சுகயீனம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது அவர்களுக்கு மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சக வைத்தியர் அசாத் ஹனீஃபா உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கைகளை நிறுத்த வைத்திய தரப்பினரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அங்கு பயிற்சி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்த 500க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.